மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மக்களுடன் முதல்வர் திட்டம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்கி வைக்கப்பட்டது. சென்னையில் பெரும் மழை வெள்ளம் காரணத்தினால் இந்த திட்டம் சென்னை மற்றும் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் ஜனவரி மாதம் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்ட 200 வார்டுகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நடத்துகின்ற பணியை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாமை தொடங்குவதன் விதமாக முதல் நாளாக நாளை திங்கட்கிழமை 8ஆம் தேதி ஜனவரி மாதம் திங்கட்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் சென்னை மாநகராட்சி 58வது வார்டுக்கு உட்பட்ட ராட்லர் தெருவில் இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற இருக்கிறது. முகாம் நடைபெறுவதற்கு முன்பு ஒரு நாள் என்னுடைய ஏற்பாட்டில் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இந்த முகாம் எங்கு நடைபெறுகிறதோ அந்த நடைபெற இருக்கக்கூடிய வார்டுக்கு ஒரு நாள் முன்பு சென்று இது போன்ற துண்டு பிரசுரத்தை அச்சடித்து அந்த துண்டு பிரசுரத்தில் என்னென்ன சேவைகளை மக்கள் முதல்வர் முகாமில் தர இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அச்சடித்திருக்கிறோம். இவற்றை வீடு வீடாக சென்று இந்த துண்டு பிரசுரங்களை கொடுக்கின்ற நிகழ்ச்சியை நான் இன்றைக்கு 58வது வட்டம் சாமிப்பிள்ளை தெருவில் தொடங்கி வைத்திருக்கிறேன். அன்றைக்கு மழையின் காரணமாக சென்னைக்கு இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு தள்ளி வைத்தார்கள். இன்றைக்கு மழை பெய்தாலும் கூட நாளை இந்த திட்டம் தொடங்குகிறோம் என்கின்ற அறிவிப்பை என்னுடைய தொகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்ததை நீங்களே பார்த்திருப்பீர்கள். இதற்கு பின்பு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் மற்றும் இளைஞரணியை சேர்ந்த அன்பு சகோதரர்கள், மகளிரணியை சேர்ந்த அன்பு தாய்மார்கள் எல்லோரும் இந்த துண்டு பிரசுரத்தை வீதிக்கு 20 வீதம் ஒவ்வொரு வீடாக சென்று இவற்றை இன்றைக்கு கொடுத்து முடிப்பார்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம் என்னவென்றால், நாளை நடைபெற இருக்கக்கூடிய மக்களுடன் முதல்வருடைய முகாம் என்பது நடைபெறுகிறது. எந்த இடத்தில் நடைபெறுகிறது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது, எனவே மக்கள் நீங்கள் வர வேண்டும், இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த துண்டு பிரசுரம் கொடுக்கின்ற நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு 3 சக்கர தள்ளுவண்டி, இவற்றில் பதாகை இருக்கிறது. அந்த 3 சக்கரம் தள்ளுவண்டியில் பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடா இந்த திட்டத்தில் என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது என்பதையெல்லாம் அறிவிக்கின்ற விதமாக பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். எல்லா தெருக்களுக்கும் இந்த வண்டி செல்லும். எனவே துண்டு பிரசுரங்களை பார்க்க முடியாதவர்கள் அட்லீஸ்ட் இந்த ஒலிபெருக்கியின் மூலமாகவாவது அவர்களுக்கு செய்தி சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இவற்றை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நாளைக்கு 58வது வட்டம் இது போல எழும்பூர் தொகுதிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநகராட்சி வார்டுக்கும் ஒவ்வொரு நாள் திட்டமிடப்பட்டு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த முகாமுக்கு ஒரு நாள் முன்பு எந்த வார்டில் நடைபெற இருக்கிறதோ அந்த வார்டுக்கு நான் சென்று இது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கிறேன். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த மிகப்பெரிய உன்னதமான இந்த திட்டத்தை மக்களுக்கு சென்று சொல்லி மக்கள் இதை முழுமையாக பயன்பட வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் முழுமையாக வெற்றி பெறும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம். எனவே முதலமைச்சருடைய எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் இந்த பிரச்சார முகாமை நான் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறேன். எத்தனை நாள தீர்வு கிடைக்கும் சார்? மனு கொடுக்க வராங்க, 10ஆம் ஆண்டு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன மாதிரியான பதில் உடனே கிடைக்கும்? இது குறித்து தமிழக அரசு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மக்கள் கொடுக்கின்ற அந்த மனுவின் தன்மையை பொறுத்து சில விஷயங்களை கொடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். சில விஷயங்கள் பல துறைகளுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு 30 நாட்களுக்குள் இதற்கு குறித்தான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். சப்போஸ் இன்கேஸ் சில விஷயங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியதா இருக்கலாம், இல்லது பல துறைகளுக்கு செல்ல வேண்டியதா இருக்கலாம், இல்ல அரசுக்கு செல்ல வேண்டியதா இருக்கலாம், இல்ல கொள்கை முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கலாம். சில ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பட்டா கேட்பார்கள். அந்த இடம் அரசுக்கு சொந்தமான நிலமாக இருக்கலாம், அல்லது வேறு யாருக்காவது சொந்தமான நிலமாக இருக்கலாம். அதை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவு செய்ய முடியாது. அது அரசின் கவனத்துக்கு செல்ல வேண்டும். எனவே அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையின் தன்மைக்கு ஏற்றாற்போல், ஆனால் இந்த முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தீர்வு உண்டு. பல அலுவலர்களுக்கு நடந்து சென்று கொடுக்க வேண்டிய அந்த மனுக்களை ஒரே இடத்தில் சென்று ஒரு குறையின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம்.